பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். முஃப்ஸிதாத்து ஸலா தொழுகையுடைய முறிப்பவைகள். தஃப்ஸீது ஸலாத்து தொழுகை ஃபஸாதாகும் வாஹிதின் ஒன்றை கொண்டு. மினல் உமூரி தாலியா, மினல் உமூரினா காரியங்களில் இருந்து, தாலியா பின்வரக்கூடிய காரியங்களிலிருந்து ஒன்றை கொண்டு தொழுகை ஃபஸாதாகும்னா தொழுகை முறிஞ்சிடும். ஒன்றாவது இஹ்லாலு சர்த்தின் மின் சுருத்தியா. இஹ்லால் அப்படின்னா களைவது, சர்த்து ஒரு சர்த் நிபந்தனையை. சர்த்து அப்படின்னா புதுதாக தொழிலுடைய வெளிஃபரில் அந்த ஆறு இருக்குல்ல, உடல் சுத்தம், உடை சுத்தம், இடம் சுத்தம், தொழில் நேரம் வருவது, கிப்லா முன்னோக்குது. அப்போ இந்த தொழிலுடைய வெளிஃபரில் தான் வந்து சர்த்து அப்படிம்பாங்க. அதோடைய சர்த்தில் ஒரு சர்த்து இல்லாமல் போகுவது, ஒரு சர்த்துலேருந்து ஏதாவது ஒரு சர்த்து இல்லாமல் போகுது. ரெண்டாவது தருக்கு விடுவது ருக்குனின், ஏதாவது ருக்குன்களை விடுவது மின் அர்கானியா, தொழுகையுடைய ருக்குன்களிலிருந்து, அதாவது ஃபரலிருந்து ஏதாவது ஒன்றை வந்து விட்டுவிட்டால் தொழுகை வந்து ஃபரலாக. ருக்குன்னா என்ன? குனியறது, நிமிர்றது, உட்காருவது, இது எல்லாமே ருக்குன். அந்த ருக்குன்களிலிருந்து ஏதாவது ஒரு ருக்குனை விட்டுவிட்டால் தொழுகை ஃபஸாதாகிவிடும். அத்தக்கல்லும் பேசுவது, அஸ்னா சலாத்தி, அஸ்னான இடையில், சலாத்தின தொழுகைக்கு இடையில் பேசுவது. அப்போ தொழுகைக்கு இடையில் பேசினா தொழுகை முறிஞ்சிடும். அமதன் காண, அது வேண்டுமென்றே இருந்தாலும் சரி, அவு சஹுவன் மறதியாக இருந்தாலும் சரி, அவு ஹதன் தவறுதலாக இருந்தாலும் சரி, இப்படி எந்த முறையில் பேசினாலும் தொழுகையில் பேசிட்டா தொழுகை முறிந்துவிடும். அமதன்னா வேண்டுமென்றே, சஹுவன்னா மறதியாக, ஹதன்னா தவறுதலாக. 4 துவா செய்கிறது, தொழிலில் துவா ஓதுறோம்ல, அந்த துவா ஓதுவது பிமா ஒன்றை கொண்டு, யஸ்பஹு அது ஒப்பாகுமே அந்த ஒன்றை கொண்டு, கலாமன் நாசி மக்களுடைய பேச்சுக்கு ஒப்பாகுமே அப்படிப்பட்ட ஒரு துவாவை கொண்டு. கலாமன பேச்சு, நாசன மனிதர்கள், மக்களுக்கு பேச்சுக்கு ஒப்பாகும் அப்படிப்பட்ட துவாவை கொண்டு தொழுகையில் துவா செய்கிறது தொழுகையை முறித்துவிடும். அடுத்து உதாரணம், உதாரணம், அல்லாஹும்ம ஜவ்விஜ்னி, எனக்கு திருமணம் செய்து வை, ஃபுலானத்தன், இந்த பெண்ணை எனக்கு திருமணம் செய்து வை அப்படின்னு தொழுகையில் ஓதுற துவாவில் அப்படியே துவா கட்டிகிட்டு இருந்தோம்னா தொழுகை வந்து முறிஞ்சிடும். 5 தஸ்லீமு சலாம் சொல்வது, அல்லா அஹதின் யார் மீதாவது சலாம் சொல்வது, அவர் ரத்துனா வந்து பதில் சொல்வது, சலாமி அவனுக்கு சலாமுக்கு பதில் சொல்வது, பில் லிசானி நாவை கொண்டு. அப்போ யாராவது பதில் சொன்னால் அவில் முசாஃபகத்தி அல்லது முசாஃபா செய்வது. தொழுதுகிட்டு இருக்கிறப்ப யாராவது சலாம் சொன்னால், இல்லாட்டி அவன் இன்னொரு ஆள் சலாம் சொல்கிறான், நம்ம சலாமுக்கு பதில் சொல்கிறோம், இப்படி செஞ்சோம்னா அப்படி வந்து தொழுகை வந்து முறிஞ்சிடும். முசாஃபகா செஞ்சாலும் தொழுகை வந்து முறிஞ்சிடும். சவாவுன் கான அமதன் சஹுவன் ஹத்தகன், மேலே அர்த்தம் சொல்லியிருக்காங்க பார்த்துங்க. அம்மா அறிந்து கொள்ளுங்கள், அம்மா அறிந்து கொள்ளுங்கள், இசாரத்தை இசாராவை கொண்டு சலாம் சொன்னால் ஃபலா துஃப்சிது சலாத்து, அவனோட தொழுகை முடியாது. துஃப்சிது ஓகே சலாத்து. 6 அல் அமலுல் கசீர், அதிகமான அமல்களை செய்வது. அப்படின்னா தொழுகையில் வந்து இப்படி திரும்புறது, இப்படி நிமிடுறது, கையை உதறது, துண்டை இருக்கிறது, இப்படி தேவையில்லாத வேலையை பார்க்குறது. அப்போ அமல் கசீர், அமல்னா அசலில் வந்து அர்த்தம் வந்து அமல்னா வேலை, கசீர் ஏராளமான வேலைன்னு அர்த்தம். அது என்ன ஏராளமான வேலை? தக்பீர் கட்டினா அப்படியே அசையாமல் அப்படியே நிற்கணும், கொசு அடிக்கிற மாதிரி இங்கிட்டு திரும்புறது, இப்படி திரும்புறது, கையை உதறது, மூக்கை உறிஞ்சிடுறது, கணக்கிறது, இப்படி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா தொழுகையில் இருக்கிற எக்ஸ்ட்ரா செயல்கள் அப்படின்னு வச்சுக்க வேண்டியதான். வகு அதுவாகிறது என்னன்னு சொல்கிறான், வகு அதுவாகிறது ஐய உம்மலை அமலன், ஒரு அமலை அமல் செய்வது, ஒரு வேலையை செய்வது, ஒரு வேலை செய்வது. எழுன்னு அவன் எண்ணுவானே, 4 ரூபாய் அதை பார்ப்பவன் எண்ணுவானே, அன்னவு நிச்சயமாக அவன் லைசஃபி சலாத்தி, அவன் தொழுகையிலே இல்லை என்று எண்ணுவானே, அப்படிப்பட்ட ஒரு அமலை அமல் செய்வது. அப்போ நம்ம தொழுதுகிட்டு இருக்கிறோம், ஒருத்தன் பார்க்குறப்ப இவன் தொழுகிறாங்கிற நினப்பு அவனுக்கு வரணும். அதை விட்டு இவன் தொழுகிறானா அப்படிங்கிற நினப்பு வந்துச்சு அப்படின்னா
அந்த மாதிரி வேலைகள் தொழுகையை வந்து முறிக்கும். தஹ்வீலு சத்ரிஹி, தஹ்வீல் திருப்புவது, சத்ரி அவன் நெஞ்சை திருப்புவது, அனில் கிப்லா, கிப்லா விட்டும் அவன் நெஞ்சை திருப்புவது, அவர் திருப்பினா தொழுகையை முடித்துவிடும். 7 உசூலு சைஇன், ஒரு வஸ்துவை அடைவது, இலா ஜௌஃபிஹி, உசூலு சைஇன் இலா ஜௌஃபிஹி வலவு யசீரன், ஜவுஃப்னா அவனுடைய வாயிலிருந்து தொண்டை வர, வலவு யசீரன் அது சிறியதாக இருந்தாலும் சரி, அது சின்ன பொருளாக இருந்தாலும் சரி தான். இந்த வாயில் ஏதாச்சும் சாப்பிட்டுட்டு நம்ம வாய் கொப்பளிக்காமல் இருந்திருப்போம், அதுலேருந்து ஏதோ ஒரு நம்ம தின்ன ஒரு பொருள் வந்து தொண்டையில் போச்சு அப்படின்னா, தொண்டையிலேருந்து போய் வயிற்று அடைஞ்சிருச்சு அப்படின்னா, அது வந்து பல்லுலே மாட்டியிருந்தாலும் தொழுக முடியாது. அதுக்கு பின்னாடி அளவு சொல்கிறாங்க. அப்போ தொழுகை வயிறு வரலும் போய் தொழுதுகிட்டு இருக்கிறப்ப ஒரு வாயில் உள்ள ஒரு பொருள் இல்லாட்டி பக்கத்தால் எடுத்து தின்னாலும் சரி, ஒரு பொருள் வயிற்றை அடைந்து விட்டால் அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். அம்மா அருந்துகள் வலவு வசல இல்லை ஜோஃபி, அவனுடைய ஜவுஃப் வரை வயிறு வரை அடைந்தால் செய்யும். ஏதாவது காண ஜவுஃப்னா இடையில இந்த எம்டியான இடம் தான் அசலில் ஜவுஃபு, இந்த இடத்துல வயிறுன்னு வச்சுக்க வேண்டியதான். அம்மா அறிந்து கொள்ளுங்கள், லவ் வசல அடைந்தால் இல்லை ஜவுஃபிஹி, அவனுடைய வயிற்றை அடைந்தால் செய்யும். எதையாவது காண அது ஆகியிருக்குமே, கது அல்லக்க மாட்டிக்கொண்டதாக ஆகியிருக்கும், பியஸ்னானி அவனுடைய பள்ளியில் அது அடைந்தால், இப்போ இன்கான பி கதிரி, இன்கான ஆகியிருந்தால் பி கதிரி அளவை கொண்டு, ஹிம்மசா, ஹிம்மசானா கொண்டைக்கடலை, கொண்டைக்கடலை அளவு அது ஆகியிருந்தால் தப்சுது சலாத்துகு, அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். பல்லில் ஏதாவது மாட்டியிருக்கிற பொருள் வயிறு அடையுது, அது சின்ன பொருளாக இருந்தால் பிரச்சனை இல்லை. கொண்டைக்கடலை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா அது அவனோட தொழுகையை முறித்து விடும். இல்லா ஃபலா, அப்படி இல்லாவிட்டால் ஃபலா, அது தொழுகையை முறிக்காது. ஃபலால் மட்டும்தான் இருக்குது, நம்மளாக வச்சுக்கணும். தொழுகையை முறிக்காது அப்படின்னு நம்மளால் என்ன பண்ணிக்கணும், வச்சுக்கணும். 9வது நஹ்னஹு லி கைரி லரூரத்தின், நிர்பந்தம் இல்லாமல் கணைப்பது. நஹ்னஹுனா கணைப்பது, பி கைரி அன்றி லரூரத்தின், நிர்பந்தமன்றி கணைப்பது. நிர்பந்தமன்றி கணைத்தால் தொழுகை முறிந்துவிடும். எல்லாத்தையும் அங்கே போய் ஜாயின் பண்ணிக்கணும், தொழுகை முறிந்துவிடும் அப்படின்ட்டு. அது 10வது அவ்வுஹு அவ் அஃபுஃபு அவில் அனீனு அவில் புகா. அவ்வுஃபுனா இந்த வாயை திறந்துட்டு ஆன்னு சவுண்டு விடுறது, அஃபுஃபுனாலும் அந்த மாதிரி தான். அனீனுன்னா முனவுறது, புக்கானா அழுவுறது, கொட்டாயை விட்டுக்கிட்டு வாயை திறந்துக்கிட்டு சவுண்டு போடுவாங்கள்ல, அதுக்கு பேர் அவ்வுஹு. அடுத்து அஃபுஃபுனா இப்போ ஏதாவது நம்ம டிஸ்டர்பாக இருந்தால் உஃபுஃபுமில்ல, அந்த மாதிரி செய்கிறது. அவுஃபுனா நான் பார்த்து சொல்கிறேன், நான் அப்படி தான் நினைக்கிறேன் நான். அடுத்து புக்காவுனா அழுவுறது, பி சவுத்தி நாளில், ஒரு நான் பெரிய சவுண்டை போட்டுக்கொண்டு அழுவது. அப்போ வந்து இப்படிலாம் செஞ்சால் வந்து தொழுவை வந்து முறிஞ்சிடும். சிலப்ப முடியாது, அது எப்போன்னு இப்போ சொல்கிறாங்க பின்னாடி பேர். இதாலம் யகுன், ஆகாவிட்டால், குல்லு ஹாதா, இது அனைத்தும் ஆகியிருந்தால், இதான் ஆகாவிட்டால், ஓகேவா, மின ஹசியத்தில்லை, அல்லாவுடைய பயத்தால் ஆகாவிட்டால் தொழுகை முறிந்துவிடும். அல்லாவோட பயத்தினால ஒருத்தன் வந்து ஃபுஃபுன்னு சவுண்டு வைக்கிறான், இல்லாட்டி முனவுறான், இல்லாட்டி அழுகுறான், தொழுகிற, அப்போ அல்லாவோட பயத்தினால அழுதுருந்தா, முனைவி இருந்தால், அந்த மாதிரி சப்தம் போட்டிருந்தா அவனுடைய தொழுகை வந்து முறியாது. அவு பி சபபி மரீலின் ஃபீஹி, அவன்கிட்ட உள்ள ஒரு நோயினால் என்ன பண்ணுறான், முனவுறான். அப்போ கடுமையான நோய், இப்போ நம்மளாம் ஜுரம் வந்தால் தொழுகிறது இல்லை, தலைவலி வந்தாலே தொழுவதை பற்றி யோசிக்கிறோம். ஆனால் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கடுமையான வழியிலையும் ஒருத்தன் தொழுகிறான், அப்போ அந்த வழியிலே சவுண்டு போட்டுக்கிட்டு என்ன பண்ணுறான், தொழுகிறான் அப்படின்னா, அந்த மாதிரி நேரத்தில் அது வந்து தொழுகையை முடியாது. பி சபபின்னா காரணத்தை கொண்டு, மரலின்னா நோய், ஃபீஹி அவன்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு நோயின் காரணத்தினால் இந்த மாதிரிலாம் சவுண்டு இட்டால் அவனுடைய தொழுகை வந்து முடியாது. சும்மா ஒரு நோய் ஒன்றுமே இல்லை, தொழில் அசட்டையாக இருந்துக்கிட்டு சவுண்டு போட்டுக்கிட்டு இருந்தால் அப்போ என்ன ஆயிரும், இல்லாட்டி வேறு காரணத்துக்காண்டி ஒரு இப்போ வியாபாரம் லாஸ் ஆச்சு, அந்த அப்படியே எதுனா சீட்டு அழுதுகிட்டு தொழுதான் அப்படின்னா அவனுக்கு வந்து தொழுவை வந்து முறிஞ்சிடும். 11வது
ஜவாலு அக்லி, ஜவால்னா நீங்குவது, அக்லினா அவனோட அறிவு நீங்குவது, பில் இகுமா, இகுமானா போதை, அவள் ஜுனூன் அல்லது பைத்தியம், பைத்தியம் பிடிச்சி அல்லது இகுமா மயக்கம், இகுமான மயக்கம், மயக்கத்தினால அவனோட அறிவு நீங்கி இருந்துச்சுன்னா அவன் தொழுகை என்ன தொழுதுகிட்டு இருக்க மயக்கம் பட்டால பைத்தியம் பிடிச்சிட்டால அவனோட அறிவு இது என்ன அது அவனோட தொழுகை முறிந்துவிடும். துலு சம்ஸ் அஸ்னா சலாத்தில் ஃபஜ்ரி, துலுனா உதயமாகுவது, சம்சுனா சூரியன், அஸ்னான இடையில், சலாத்தி சலாத்தின தொழுகை ஃபஜ்ர், ஃபஜ்ர் தொழுகையில் சூரிய உதயமாகிட்டா அவனோட தொழுகை முறிஞ்சிடும். தக்பீர் கட்டுறா தொழுதிட்டா இருக்கான், சூரிய உதயமாகிடுச்சு, அப்போ அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். 13 கிராத்து மினல் முஸ்ஹஃபி, ஓதுவது மினல் முஸ்ஹஃபி, குர்ஆனிலிருந்து ஏதாவது ஓதுவது மட்டும்தான் இங்கே இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன வச்சுக்கணும், நம்மளை பார்த்து ஓதுன்னு வச்சுக்கணும். அது கிராத்துனா ஓதுறது, மினல் முஸ்ஹஃபி குர்ஆனிலிருந்து ஓதுவதுன்னு மட்டும்தான் இங்கே இருக்குது. அப்போ குர்ஆனிலிருந்து இங்கே ஏதோ வார்த்தை மிஸ் ஆகிருக்கு, பிரிண்ட்டு தப்பாக என்னான்னு தெரில. அப்போ இப்போ பார்த்து ஓதினால் தொழுகை முடிந்துவிடும், நம்மளால் வச்சுக்க வேண்டியதான். 14வது அல்லஹுக்கு, சிரிப்பது, அஸ்னா சலாத்தி, தொழுகைக்கிடையிலே சிரிப்பது, அஸ்னான இடையில், சலாத்துனா தொழுகைக்கிடையில், பிசௌத்தி சப்தமாக சிரித்தா அவனுடைய தொழுகை முறிந்துவிடும். 15 ஐ எஸ்பிக்க, முந்துவது, முக்ததி பின்பற்றி தொழுபவன் முந்தி விடுவது, இமாமு அவனுடைய இமாமை முந்தி விடுவது.